சிவகாமி வெண்ணிலா பத்தின உண்மைய அன்பு கண்மணி கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்பு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க ஸ்வேதாவும் வெண்ணிலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போட்ட பிளான் இப்படி சொதப்பிடுச்சு. அந்த சிவகாமி எந்திச்சு நடந்துருவாங்க, இல்லன்னா பேசிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா, கத்த கூட செய்யல. பாரேன், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வெண்ணிலா அப்படின்னு ஸ்வேதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா இருந்துட்டு அந்த சிவகாமி ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. அன்பும் கண்மணியும் சேரணும்ல, அதுக்காக இவ்வளவு நெஞ்செழுத்தமா இருக்கிறாங்க. இந்த உண்மைய எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஸ்வேதா இருந்துகிட்டு நம்ம தான் வந்து மேலருந்து கீழ அத்தைய தள்ளி விட்டோம்ன்னு மட்டும் அண்ணிக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். அண்ணி நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்டின்ட்டு ஸ்வேதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா மயூரி எல்லாத்தையும் கேட்டுர்றாங்க இவங்க பேசுறதெல்லாம். மயூரி செம கோவமா வந்து வெண்ணிலா ஒரு அரைஞ்சிடுறாங்க. "இங்க பாருங்க, எங்க அம்மாவ வச்சு நீங்க என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா? எங்க அம்மாவே பாவம் இப்ப தான் செத்து பொழச்சு வந்திருக்காங்க. அப்டி இருக்கும்போது எங்க அம்மாவ மேலருந்து கீழ தள்ளி விட்டுருக்க நீ. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்?" அப்டின்ட்டு மயூரி செம கோவமா பேசுறாங்க. உடனே ஸ்வேதா இருந்துட்டு, "அண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணி. உங்க அம்மாவால பேச முடியும், நடக்க முடியும். அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நாங்க அப்படி பண்ணோம் அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. உடனேவும் மயூரி இருந்துட்டு, "நீ என்ன காரணம்னாச்சும் சொல்லலாம். எங்க அம்மா அப்படி நடக்க முடியுது, பேச முடிஞ்சுச்சுன்னா, அவங்க எதுக்கு மேல இருந்து கீழ விழுறாங்க? இங்க பாருங்க, நீங்க டெஸ்ட் பண்றதுக்காக எங்க அம்மாவ தள்ளி விடுறதெல்லாம் பெரிய தப்பு. இப்படியெல்லாம் இனிமேல் 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னு தெரிஞ்சு நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு மயூரி கோவமா பேசுறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துட்டு, "இங்க பாருங்க, உங்க அம்மாவால பேச முடியும், நடக்க முடியும். அப்படி தள்ளி விட்டா உங்க அம்மா எந்திச்சு நடந்துருவாங்கன்னு தான் நாங்க அப்படி பண்ணோம்." அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க. "இங்க பாரு வெண்ணிலா, அந்த கண்மணி எனக்கு பிடிக்காது. அதுக்காக தான் அவ இந்த வீட்ட விட்டு போகணும்னு ஆனா எதிர்பார்த்தேன். ஆனா, எங்க அம்மாவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, அப்புறம் பார்த்துக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாது. என்னனாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு மயூரி வந்து வெண்ணிலாவ மிரட்டிட்டு போறாங்க. மயூரி வெண்ணிலாவ கோவமா திட்டுறதெல்லாம் பார்த்துட்டு, கண்மணி இதெல்லாம் வெண்ணிலாவோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.